தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். அன்பான நண்பர்களே, நம்முடைய ஆலயத்திலே ஒவ்வொரு வாரமும் ஆத்தும ஆதாயத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வாசிக்கிறேன். மார்க்கு 16:15. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பாருங்கள், எங்கே போக வேண்டும், யாரிடத்தில் பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாவற்றையும் இயேசு இங்கே சொல்லிவிட்டு போனதை நாம் பார்க்கிறோம். காரணம், அவர் சபையினுடைய தலைவராயிருக்கிறார். மத்தேயு 16வது அதிகாரம் அவ்விதமாய் சொல்லுகிறது. அவருடைய கட்டளையின் கீழே சபை இயங்குகிறது. ஆகவே அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக சபை கட்டப்படும் என்பது நமக்கு தெரியும். ஆகவே அவர் சொல்லுகிறார், உலகமெங்கும் போங்கள், சகல சிருஷ்டிகளுக்கும் சொல்லுங்கள், ஒரே செய்தியை சொல்லுங்கள். அது என்ன செய்தி? சுவிசேஷம். மறுபடியும் சொல்லுகிறேன், சுவிசேஷம். எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும் ஒரே செய்தி தான் சொல்ல வேண்டும் என்று இயேசு கட்டளையிட்டிருக்க பார்க்கிறோம். அது நற்செய்தி என்ற அர்த்தம் உள்ளது. பாருங்கள், சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள். இன்னும் கொஞ்சம் விளங்க சொல்லப்போனால், இது உண்மைதானா என்று கேட்கக்கூடிய அளவில் அது ஆச்சரியப்படுகிற ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே கிறிஸ்தவ மத பிரச்சாரத்துக்கு நாம் செல்லவில்லை. ஒரு நற்செய்தியை எடுத்துக்கொண்டு நாம் செல்கிறோம். என்ன நற்செய்தி? ஒரு நபரை பற்றிய நற்செய்தி. அவருடைய பேர் இயேசு. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். பாருங்கள், ஆகவே நம்முடைய ஊழியத்தினுடைய சாராம்சம் ஒரு நபரை பற்றியது, ஒரு மதத்தை பற்றியது அல்ல. இயேசுவை பற்றிய நற்செய்தியை அருமையானவர்களே மக்களுக்கு எடுத்து கூறுவது ஊழியம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. இன்னும் கொஞ்சம் விளங்க சொல்லப்போனால், தேவனை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு சொல்லுவது ஊழியம். அருமையானவர்களே, ஆகவே இந்த இயேசுவின் நற்செய்தி இது உண்மையாகவே ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தி என்பதை முதலாவது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்றால், தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறப்பது என்பது அபூர்வமான ஒரு காரியம். இதை தேவ ஆவியானவர் உங்களுக்கு விலைக்கு காண்பிக்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். மனிதன் அவ்வளோ சிறியவன். இந்த ஆவி உலகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவ்வளவு சிறியவனாக இருக்கிறான். நாம் இன்னைக்கு எறும்பா பிறக்கிற காட்டிலும்
தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாய் பிறப்பது மிக மிக அரிதான ஒரு காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அருமையானவர்களே, அவர் அன்பின் மிகுதியினாலே, அன்பு அவரை உந்தி தள்ளினபடினாலே பரலோகத்திலே சிங்காசனத்திலே இருக்க முடியாதபடி தேவதூதருடைய ஆராதனையை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். எதற்கு? நம்முடைய பாவங்களை தன்மேல் அள்ளி போட்டுக்கொண்டு அதற்குரிய தண்டனை அனுபவிப்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது இந்த நற்செய்தியினுடைய சுருக்கம். அருமையானவர்களே, ஆகவே இன்றைக்கு அவரவர் அவருடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்படுகிறார்கள். இயேசு இவருடைய செய்தி இது வித்தியாசமான செய்தி. உலகத்தின் பாவத்திற்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஆதாம் காலத்திலிருந்து இன்று வரை எல்லா மனிதருடைய ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்காகவும் சாபத்திற்காகவும் தண்டிக்கப்பட்டவர் இயேசு. தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தபடினாலே தேவ ரத்தத்தை அவர் சுமந்து வந்து அதை மனுக்குலத்துக்காக சிந்தினார். அந்த ரத்தம் நம்முடைய தண்டனையினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அவரை விசுவாசத்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு கல்வாரியின் மூலமாக இயேசு சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. அதை விசுவாசத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு அவர் வழியை வகுத்திருக்கிறார். எதற்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம்? இதுதான் பாருங்க, எங்களுடைய செய்தியுடைய சாராம்சமாக இருக்கிறது. வேதம் இந்த தேவனை குறித்து அருமையானவர்களே, அவர் நல்லவர் என்பதை திட்டமாய் நமக்கு போதிக்கிறது. வேதத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 16, அப்பொழுது ஒருவன் வந்து இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. மறுபடியும் 2வது பகுதியை வாசிக்கிறேன். நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இயேசுநாதருடைய வார்த்தைகள் உண்மைகள் என்று நாம் நம்புகிறோம். அருமையானவர்களே, அவர் தேவனை பற்றி சொல்லும் பொழுது தேவனை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே என்று திட்டமாய் அவர் அவனுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் வார்த்தை ஒன்று நமக்கு போதும். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அதற்கு தேவன் காரணர் அல்ல. பிசாசு என்ற ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறது. அது கொடுமையான ஒரு சக்தி. அவனை பற்றி இயேசு சொல்லும் பொழுது மனுஷ கொலைபாதகன் என்று யோவான் 8:44 சொன்னார். ஆகவே அவன் மனிதருக்கு துன்பத்தை கொடுப்பதிலே இருக்கிறான். தேவன் அதற்கு காரணர் அல்ல. எந்த வேதனைகளுக்கும் தேவன் காரணர் அல்ல என்பதை முதலாவது மனதிலே நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். தேவன் மேலே ஒரு நல்ல எண்ணமும் அன்பும் வரும்பொழுது தான் அவரை உள்ளத்திலே இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது, யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். முதலாவது 16 வாசிக்கிறேன். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். என் பிரியமான சகோதரரே, விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள்னு சொன்னால் ஏமாந்து போயிடாதீங்க. சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தவறாக புரிந்து கொண்டீர்களானால் அது உங்களுடைய நல்ல எதிர்காலத்தை கெடுத்து போடும். ஆகவே வேத ஆதாரத்தின்படி சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். என்ன என்பதை அடுத்த வசனத்தில் சொல்கிறார். நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது.
நன்மையான ஈவுகள் மாத்திரம், அது எந்த ஈவாக இருந்தாலும் சரி, எந்த வரமாக இருந்தாலும் சரி, எந்த நன்மையாக இருந்தாலும் சரி, அது பரத்திலே முதலாவது உண்டாகி நம்முடைய தேவனிடத்திலிருந்து உண்டாகி நமக்கு இறங்கி வருகிறது. இதை கற்றுக்கொள்ளுங்கள், நன்மைகளை அனுபவியுங்கள், நன்றியை கர்த்தருக்கு தெரிவிக்க மறந்து விடாதிருங்கள். ஏனென்றால் மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சும்மா இருக்க முடியாது. சில சத்தியங்களை அறிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நன்மையை வரவேற்பதும், தேவனுக்கு நன்றி தெரிவிப்பதும், தீமையை எதிர்த்து நிற்பதும், இயேசுவின் நாமத்தினாலே துரத்துவதும் நம்முடைய வேலை என்று சத்திய வேதம் திட்டமாய் போதிக்கிறது. நடக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய செயல். நம்ம ஆண்டவர் பெரியவர், அவர் தெரியாமல் என்ன நடக்க போகுது, எல்லாம் வந்தபடி சரியாயிரும் சொல்லி அநேர் இன்றைக்கு ஒன்று செய்யாமல் சும்மா இருக்கிறார்கள். அருமையானவர்களே, நன்மையான ஈவுகள் மாத்திரம் பரலோகத்திலே உண்டாகிறது. ஏனென்றால் பரலோகத்திலே நன்மை மாத்திரம் இருக்கிறது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்? தேவன் அங்கே ராஜாவாக ஆளுகை செய்கிறார். பூமியிலே தீமை இருக்கிறது. ஏன்? பிசாசு இங்கே ஆளுகை செய்கிறான் என்று இயேசுவே வாயினாலே சொல்லியிருக்கிறார். யோவான் 14:30 இந்த உலகத்தின் ராஜா அதிபதி வருகிறான் என்று பிசாசை குறித்து கர்த்தர் சொன்னார். ஆக உலகத்திலே தீமைகள், பல்வேறு தீமைகள், சிந்திக்க முடியாத தீமைகள், வியாதிகள், இயற்கையிலே உள்ள கோரங்கள், இவைகள் நடைமுறையில் இருக்கிறது. இவைகள் நல்லவர்களையும் பாதிக்க பிரயாசப்படுகிறது. பாவம் செய்யாதவர்களும் இதனாலே பாதிக்கப்படுகிறார்கள். அவைதான் அநேக கேள்விகளுக்கு இது பதிலாக இருக்கிறது என்பதை திட்டமாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தீமைகள் வருவதற்கு கண்டிப்பாக பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிகள், நல்ல விசுவாசிகள் கூட பாதிக்கப்படலாம். அதனால தாங்க யாக்கோபு சொல்லும் பொழுது, மோசம் போகாதீர்கள், ஏமாந்து விடாதிருங்கள். நடக்கிறதெல்லாம் ஆண்டவர் சித்தம்தான். நல்லதோ பொல்லதோ இல்லை, நன்மையான இவைகள் மாத்திரம் பரலோகத்திலே முதலாக உண்டாகி உங்களுக்கென்று விசேஷமாக தேவனாலே அனுப்பப்படுகிறது, அங்கிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. நன்மைகள் பரலோகத்திலிருந்து இறங்கி வருமானால் தீமைகள் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யோபின் புஸ்தகம் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. யோபின் புஸ்தகத்திலே சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபுவை அவனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் வாதித்தான் என்று சத்தியவேதம் சொல்கிறது. இந்த பதத்தை கவனித்தீர்களா? உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரை அப்படி போடல, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் பருக்களால் வாதித்தான். ஆகவே தேவனுடைய நன்மைகள் பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, மேலிருந்து கீழே உங்களுக்காக இறங்கி வருகிறது. பிசாசுடைய தீமைகள் பாதாளத்திலிருந்து உங்களுக்கு கெடுக்கும்படிக்கு மேலே ஏறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் பருட்கள் மேலே ஏற ஆரம்பித்தது. அவன் குப்பையில் போய் உட்கார்ந்தான் போட்டிருக்க ஒரு கோடீஸ்வரன். ஆகவே மனிதர்களுக்கு தீமை செய்தவர் அவருடைய எதிர்காலத்தை சீறு உழைப்பது பிசாசுடைய திட்டமாயிருக்கிறது. தேவனுடைய மக்கள் ஜெபித்தால் போதாது, உபவாசித்தால் போதாது, நல்லவர்களாக இருந்தால் போதாது, சத்தியத்தை குறித்த அறிவுள்ளவர்களாக இருப்பது மிக மிக அவசியம் என்று வேதம் போதிக்கிறது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓசியாவில் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், தேவனை குறித்த ஞான அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் ஏன் இப்படி செய்துட்டாருன்னு இன்னைக்கு மக்கள் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, சத்தியத்தை குறித்த ஞான அறிவு நமக்கு இல்லாமல் இருக்குமானால் நாம் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்துகள் இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. பாருங்கள், இந்த இடத்துல தேவனை சூரியனுக்கு அவர் ஒப்பிடுவதை பார்க்கிறோம். சூரியன் கிழக்கே உதிக்கிறான், மேற்கே அடைகிறான். காலையில் பார்த்தா சூரியன்
மேற்கே நிழல் வீசுகிறது, மாலையில் அதே சூரியன் கிழக்கே நிழல் வீசுகிறது. எங்கேயாவது ஆஃபீஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா மோட்டர் சைக்கிள் நல்ல நிழலாக இருக்க இடத்துல நிறுத்திட்டு போயிருப்பீங்க. ஆனால் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் கீழே இறங்கி வரும்போது அது வெட்ட வெயிலில் கிடக்கும். ஏனென்றால் சூரியனிலே மாற்றம் ஏற்படுகிறது. அனுதினமும் இந்த மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. என்ன அர்த்தம்? காலம் நன்மை செய்கிறதும், சாயங்காலம் தீமை செய்கிறதும், ஜனவரியில் நன்மை செய்கிறதும், டிசம்பரில் தீமை செய்கிறதும், இப்படி ஒரு மாறி மாறி செயல்படுகிறது இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்லியா 3:6 எழுதப்பட்டிருக்கிறது. எதிலே மாறாதவர்? நன்மை செய்வதிலே மாறாதவர். நன்மை மாத்திரம்தான் அவருக்கு செய்ய முடியும். போன வார்த்தை சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. மரத்துக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். அதுபோல் நம்முடைய தேவனுக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே வருகிறது நன்மையாக. பிசாசுக்குள்ளே என்ன இருக்குதோ அது தீமையாக வருகிறது. அவன் மனுக்குலத்தை அழித்து கொண்டிருக்கிறான். மக்களிடையே அநேகர் பிசாசை அவர்கள் ஆண்டவனாக வைத்திருக்க மாத்திரமல்ல, அவர்கள் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையிலே எந்த முன்னேற்றம் இல்லாதபடி அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதிலே நமக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், விசுவாசிகள் கூட பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பேதலித்து போயிருக்கு நின்று கொண்டு இருக்கிறார்கள். கேள்விக்கு விடை தெரியாதபடி அவர் முழித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா தீமைகளும் பிசாசிலிருந்து வருகிறது. ஆகவே தான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிவிடுவான் என்று சத்தியவேதம் திட்டமாய் போதிக்கிறது. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறதிலே உறுதியாய் அருமையாக நாம் இருக்க வேணும். உபாசம் இருந்து ஜெபித்தால் மாத்திரம் போதாது. விரும்பத்தகாத காரியங்கள், வியாதிகள், தீமைகள் இவள் வரும்பொழுது இயேசுவின் நாமத்தை உச்சரித்து பாருங்கள். அருமையான மகாபெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் இந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர். அவரை பற்றி முழு விளக்கத்தை கொடுக்க எந்த மனிதனாலும் முடியாது. அவ்வளவு பெரிய தேவனுடைய நாமம். அதற்கு எல்லா முழங்காலும் முடங்குகிறது என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேக விசுவாசிகள் அந்த நாமத்தில் இருக்கிற லாபத்தை அனுபவிக்க இல்லை. ஏனென்றால் அந்த நாமத்தை குறித்த ஒரு வெளிச்சம் அவர்களுக்கு இல்லை, அதை அவர்கள் உபயோகிக்கவில்லை. ஆகவே தீமையை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நின்று விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. நன்மையில் ஒவ்வொன்றுக்காகவும் கர்த்தரை துதிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அடுத்த நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது வழிவகுக்கிறது என்று சத்தியவேதம் சொல்கிறது. அவை தான் என் ஆத்மாவை கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான். அருமையானவர்களே, ஆகவே வாழ்க்கையிலே சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவுடையவராய் நாம் இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய தேவன் நன்மையும் தீமையும் அவர் செய்கிறதில்லை, நன்மை மாத்திரம் செய்கிறார். வேதம் அதை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் அவரை குறித்து இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 44, 45வது வசனங்களை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். கவனித்தீர்களா? பிதாவுடைய சுபாவம் என்ன? சத்துருக்களை சிநேகிக்கிறது. இது மனிதனால முடியாத ஒரு காரியம். தேவ அன்பு மாத்திரமே இதை செய்ய முடியும். அந்த அன்பினால் தான் ஆண்டவராய் இயேசு இந்த அகில லோகத்தில் இருக்க எல்லா பாவங்களையும், கொலை, பாதகங்கள், விபச்சாரங்கள் எல்லாவற்றையும் தன்மையில அள்ளி போட்டுக்கொண்டு அதற்காக ரத்தம் சிந்தினார். அவர் கஷ்டப்படல, அதை எடுத்துக்கொள்வதற்காக மன வருத்தப்படவில்லை.
மகிழ்ச்சியாக அதை பாவங்களை தன்மையிலே அள்ளி போட்டுக்கொண்டு அந்த பலாபலன்களை அவர் அனுபவித்தார். அதனாலே மக்கள் விடுதலையாக்கப்படுவார்கள், துரோகிகள் சத்துருக்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் இயேசு சிலுவையில் அந்த பாடுகளை சகித்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. பாருங்க, சத்துருக்களுக்கு நன்மை செய்கிறதுனால பரலோகத்திற்கு அப்பாவுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு போட்டிருக்கு. அவரை பற்றி விளக்கம் இயேசுவை போல யாரும் கொடுக்க முடியாதுங்க. பாருங்க, இன்னும் அவர் சொல்கிறாரு, தேவன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார். தேவனை பற்றி இங்கே அவர் சொல்றாரு பாருங்க, நல்லவர்கள் மேலேயும் தமது சூரியனை உதிக்க பண்ணுறாராம், தீயவர்கள் மேலேயும் தமது மழையை பெய்ய பண்ணுகிறாராம். அவன் வயலில் நல்ல மழை பெய்யட்டும், நல்லா விளையட்டும், அறுவடை வரட்டும், நல்லா சாப்பிடட்டும், நல்லா இருக்கட்டும். தீயவனை பழிவாங்க வேண்டும் என்று கர்த்தர் யோசிக்கிறது இல்லை. கடவுள்னா அப்படி தான் செய்வார்ன்று பொதுவான ஒரு அபிப்பிராயம் மக்களுக்குள்ளே இருக்கு. அப்படின்னாலே கடவுள் என்று சொன்ன மாத்திரத்திலே மக்கள் இன்றைக்கு பயந்து ஓடுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த தேவன் பாசத்துக்குரியவர். அவரை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பொல்லாதவன் வயல்லையும் தமது மழையை அனுப்புகிறாராம். அவன் வயல் நல்லா விளையட்டும், இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்காவது மனம் திரும்புவான், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வான் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் மனிதனை தண்டித்து திருத்த வேண்டுமானால் ஒரு நிமிடம் போதும். இந்த 800 மக்களையும் சுண்டு வரல வச்சு தட்டி எல்லாரையும் கரெக்ட் பண்ணிடலாம். அவ்விதமாக அவர் செய்கிறதில்லை. எல்லாருக்கும் சித்த சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நல்லவர் என்பதை பிரசங்கிக்க சொல்லியிருக்கிறார். இதை கேட்டு மனிதன் தானாகவே அவரை மனமூந்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு வந்தால் போதும்னு அவர் யோசிக்காரு. நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்படி இந்த காலவேளையில் நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், அவர் தமது சூரியனை தீயவர்களுடைய வயலில் கூட உதிக்க பண்ணுறாராம். ஏன்னா சூரிய ஒளி விழுந்தா தான் அங்கே பயிர் விளையும், இல்லாவிட்டால் எல்லாம் 0 ஆயிரும். ஆகவே மனிதன் செய்கிற முட்டாள்தனத்துக்கும் தப்புக்கும் பாவங்களுக்கும் பழிவாங்குகிற வேலையிலே தேவன் இல்லை. அவன் எப்படி மன்னிக்கலாம், மன்னித்து மறுபடியும் அரவணைத்து கொள்ளலாம் என்ற ஒரு திட்டத்திலேயே தேவன் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பை உங்களுக்கு சொல்லுகிறோம். இதுதான் சுவிசேஷம். நீங்கள் உலகம் புறப்பட்டு போய் இந்த சுவிசேஷம், நற்செய்தி, நல்ல செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர் வேதத்திலே எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, பாருங்கள், போன வாரத்தில் படைப்பு குறித்து பார்த்தோம். படைப்பு என்பது ஆரம்பம். ஆகவே இந்த வேதத்தினுடைய ஆரம்ப கட்டமே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு விளக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக பிரசங்கமாக கூட ஆதியாமத்தில் இருக்கிற இந்த நல்ல காரியங்கள் தெரியாது. தேவன் நல்லவர் என்பதுக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரங்கள் இருக்கிறது. ஆகவே 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது. அர்த்தம் என்னன்னு கேட்டால், தீமையாக இருந்தால் படைக்க மாட்டார். தீமையை படைக்க அவரால் முடியாது. யோசிச்சு பாருங்க, நாங்கள் கூட இன்றைக்கி திட்டமிட்டு தீமையில செய்கிறதில்லை, வெறுக்கிறோம், பயந்து ஓடுகிறோம். எங்கிட்ட காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர் இந்த இயேசு. அருமையானவர்களே, அவர் தீமையான எதையுமே அவர் படைக்கவில்லை. அவருக்குள்ளே இருந்து நன்மை மாத்திரம்தான் மனிதனுக்கு வந்தது, வெளியே படைப்பாக என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில், உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவை
போல் ஒரு தெய்வம் இல்லை, இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. மேலே உயரே உயரே இருந்தவரே, விழுந்த மனிதனை தூக்கிட வந்தவரே, இயேசுவே 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 இயேசுவே. தண்ணீரை ரசமாக மாற்றினீரே, அதை கண்டவர் உம்மை கண்டு வியந்தனரே. உம்மை கண்டு வியந்தனரே. கடும் காற்றையும் கடலையும் அதட்டினீரே, கடும் காற்றும் உம்மை கண்டு அடங்கினதே. இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை, இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை, இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. மேலே உயரே உயரே இருந்தவரே, விழுந்த மனிதனை தூக்கிட வந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. நீ வா என்றதும் அன்று மறித்தவன் உயிர் பெற்று நடந்தானே. எல்லாரும் அன்று மறித்தவன் உயிர் பெற்று நடந்தானே. உம் வார்த்தையில் உள்ளது வல்லமையே, அது ஜீவனை தந்திடும் நிச்சயமே. இயேசுவே 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 இயேசுவே. வாரால் அடித்து அறைந்தனரே, உம்மை ஆணிகள் கடாவி சிலுவையிலே. வாரால் அடித்து அறைந்தனரே, உம்மை ஆணிகள் கடாவி சிலுவையிலே. நான் மரித்த பின்பு மூன்றாம் நாள் நீர் உயிரோடு எழுந்தது சரித்திரமே. இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை, இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை, இந்த உலகத்தில் திரும்பவும் இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை, இந்த உலகத்தில் உம்மை போல. இன்னொரு முறை, இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை, இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. மேலே உயரே உயரே இருந்தவரே, விழுந்த மனிதனை தூக்கிட வந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. திரும்பவும் இயேசுவே 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 இயேசுவே.